இட்லி, தோசை, கார பணியாரத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடுற மாரி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும் இந்த சட்னி செய்றதுக்கு. இந்த சட்னி ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துருங்க. பேன் ஹீட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. இது 3யும் நல்லா செவக்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் செவக்கிற நேரத்தில் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வைக்க வேண்டாம். இப்போ பருப்பு எல்லாமே செவந்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு ஒரு 7 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் 1, காஞ்ச மிளகாய் 3 நான் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வதக்கி விடுங்க போதும். அதிக நேரம் வதக்க தேவையில்லை. வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்குனீங்கன்னா போதும். தக்காளி அதுக்குள்ள நல்லா சாஃப்டா குக் ஆகிடும். மசிய தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும் குழையணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வதக்கி நம்ம அரைக்க போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னி நீங்கள் இன்னும் கூட தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம வடை பஜ்ஜிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்திங்க அப்படின்னா அட்டகாசமான சுவையில் சட்னி தயாராகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.